வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி. வந்து நம்ம பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி பேபி கேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 0 to 3 month பேபிக்கான கேப்பு பண்ணுறதுக்காக நான் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சீசர், 4 mm ஹூக், அப்புறமா இந்த சுயிங் நீடில், மெஷரிங் டேப், அப்புறமா அக்ரலிக் யான். நான் ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ கலர் வந்து உங்கள் சாய்ஸ், எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ் ஈஸியாக இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் வே தான். இதுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். எல்லாம் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. இதில் மெஷரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். 0 to 3 monthக்கான ஒரு பேபிக்கான கேப்பு. ஸோ இப்போ ஆரம்பிச்சிடலாமா? நிறைய பேர் வந்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்துட்டு நாம் மேஜிக் ரிங் போட்டுடலாம். இந்த மேஜிக் ரிங்கில் இதுக்குள்ளே விட்டுட்டு ஹூக்கு வெளியில் இப்படி சுற்றி எடுத்துருங்க. எடுத்து 1 2 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டிருக்கோம்ல, இது வந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே நம்ம 12 டபுள் குரோஷே போட போகிறோம். இது கவுண்ட் வேண்டாம், கவுண்ட்டுக்கு வைக்க வேண்டாம். 12 இதை விட்டு 12, இதை கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் 13. ஸோ இப்போது டபுள் குரோஷே போட்டுக்கலாம். ஒரு தடவை, 2 தடவை இப்படி நூலை சுற்றணும், இதுக்குள்ளே விடணும். வெளியில் எடுத்தோம்னா 1 2. ஸோ இதுதான் டபுள் குரோஷே. நூலை சுற்றி வெளியில் எடுங்க. 1 2. ஸோ இது மாதிரி இப்போது நான் இதை சுற்றி கரெக்டாக 12 டபுள் குரோஷே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னொருத்தர கூட டபுள் குரோஷே போடுறது சொல்லி கொடுக்குற பாருங்கள். இப்படி நூலை சுற்றிட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா 3 லூப் இருக்கும். சுற்றி ஒரு தடவை எடுத்தோம்னா ஒரு முடிஞ்சது, 2வது தடவை எடுத்தோம்னா 2. ஸோ டபுள் குரோஷே முடிஞ்சது. ஸோ ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இது ஃபுல் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேஜிக் ரிங்குள்ளே நான் கரெக்டாக 12 டபுள் குரோஷே போட்டேன். செயின் 3 போட்டது இங்கே இருக்குது. இப்போது இந்த மேஜிக் ரிங் என்ன பண்ணுங்கன்னா, ஹூக்கை வெளியில் எடுத்துருங்க. ஹூக்கை வெளியில் எடுத்து இதை நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகேவா? நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த செயின் 3 போட்டிருக்கல, 1 இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, அது அவ்வளோவா தெரியாது. 1 2 3 இது மேலே இங்கே இருக்குது. ஸோ இதில் விட்டுட்டு நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுடலாம். ஸோ இங்கே தான் இருக்கும். சம்டைம்ஸ் இது தெரியாது, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் போடணும். பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம திருப்பினும் செயின் 1 செயின் 2 செயின் 3 செயின் 3 போட்டாச்சு. இந்த செயின் 3 செயின் 2 டபுள் குரோஷேக்கே சில பேர் வந்து செயின் 2 போடுவாங்க, சில பேர் செயின் 3 போடுவாங்க. நான் செயின் 3 போடுறேன். அந்த ஹைட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகி வரணுன்றதுக்காக தான். நீங்கள் ஒரு செயினில் அப்படியே தான் போட்டிங்கன்னா அது இப்படி ஷேப் மாறி வரும். ஸோ இந்த ஹைட்டுக்காக தான் நம்ம செயின் 1 செயின் 2 செயின் 3 அப்படின்னு நம்ம போடுறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம கீழே வந்துட்டு டோட்டல் 13 இருக்குது. இந்த செயின் 3 போட்டு விட்டோம்னா 12. ஸோ இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாம் இப்படி தான் தெரியும். இந்த செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் நம்ம 2 டபுள் குரோஷேவாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செயின் 3 போட்டோல இந்த கேப் இருக்கு இல்லையா, இங்கே இப்போது நம்ம 2 டபுள் குரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்று, 2. நெக்ஸ்ட்டு செயின் இருக்குது பாருங்கள்,
இதுக்கு இங்கே. ஸோ அதில் வந்துட்டு 2 டபுள் குரோஷே, ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் 2 நம்ம இப்போ போட போகிறோம். இந்த செயின் 3 போட்டிருக்கோல, இது கணக்கு கிடையாது, அது கவுண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வரும்னா கீழே 12, 24 ஸ்டிச் இதுக்கு மேலே வரணும். ஒவ்வொன்றிலையும் 2 டபுள் குரோஷே. ஓகேவா? இன்னொரு தடவை கூட போட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே. 1 போட்டாச்சு, 2. ஓகேவா? இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் கடைசியில் போட்டு வந்துட்டேன். ஸோ மேலே 1, 2 இந்த 3வது இருக்குது பார்த்திங்களா, அதில் இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போடணும். சில டைம் பாருங்கள் அது தெரியாது, அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். இல்லை நீங்கள் மார்க்கர் இருந்தால், இல்லை சேஃப்டி பின் அது இருந்தால் இதை போட்டு இங்கே கரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 12, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிலையும் 2. ஸோ டோட்டல் 24. கம்ப்ளீட்டாக எப்படி சொல்லணுன்னா இதில் 13, இதில் 25 அது மாதிரி இருக்கும் கவுண்ட்டு. ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். செயின் 3 போட்டோம் இல்லையா, அது கவுண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செயின் 1, செயின் 2, செயின் 3. செயின் 3 போட்டு இது கவுண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு இதே சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம டபுள் குரோஷே பண்ண போகிறோம். 2 டைம் டபுள் குரோஷே. 1 பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சு. 1, 2. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1, அதுக்கடுத்த ஸ்டிச்சில் 2. இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போகும்னா, ஒரு ஸ்டிச்சில் 1, ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே, ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே. ஸோ இங்கே பார்த்துக்குங்க, இங்கே மேலே செயின் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா, 1ல் ஒரு டபுள் குரோஷே, 2ல் 2 டபுள் குரோஷே, 1ல் 1, 2, 1, 2. இந்த கவுண்டில் தான் இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? இப்போ இன்னொருத்தர் கூட சொல்கிறேன் பாருங்கள். 1ல் 1, 2, 1, 2, 1, 2. ஸோ இது மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம இப்போது இது ரிப்பீட் பண்ண போகிறோம். இதை நான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்போ இந்த செயின் 3 ஃபஸ்ட் இருக்கு இல்லையா மேலே, அதில் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இது மாதிரி ஃப்ரீஷாக இருக்கணும். 1, 2, 3 ரவுண்ட் இப்போ போட்டிருக்கோம். இதை இப்போ நம்ம மெஷர் பண்ணிடலாம் எந்த சைஸில் இது இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஏரியாவை வந்துட்டு நம்ம க்ரௌனுன்னு சொல்லுவோம். அதை சென்டர் ஆஃப் ஹெட்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற இடம். ஸோ மெஷரிங் டேப் வச்சு பார்க்கும்போது 3.2 வருது. எனக்கு 3.5 வரணும். ஸோ இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த க்ரௌனு, ஹைட்டு, வித்து, அப்புறமா சர்க்கம்ஸ்டன்சஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சர்க்கம்ஃபரன்சஸ் ஓகே, அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மட்டும் இந்த கேப்புக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே 4mm ஹூக் யூஸ் பண்ணுறேன்.
ப்ளஸ் இந்த யான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடுறேன். இதுவே நீங்கள் 4.5ல் கூட இந்த யானை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த யானுக்கு ஹூக் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஹூக்கு யானு ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோ வந்து கவுண்ட் வந்து மாறலாம். ஓகேவா? சேம் இதே யானு இதே ஹூக் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் இதே அளவுக்கு மெஷர் வரும். ஸோ நீங்கள் அந்த என்ன சொல்கிறது ரோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாம் மறந்துடுறாங்க. மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு போட்டு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3. இப்போ சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கடுத்த ஸ்டிச்சில் 2 தடவை டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, அதுக்கடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் டபுள் குரோஷே, அதுக்கடுத்து சிங்கிள் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் டபுள் குரோஷே. ஸோ இப்போ நான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எப்படி போட்டிருக்கோன்னா ஒரு ஸ்டிச்சில் 1, இங்கே 1, மூணாவதில் 2 டபுள் குரோஷே, 1 1, மூணாவதில் 2 டபுள் குரோஷே. ஸோ 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் குரோஷே, மூணாவது வரும்போது அதில் 2, 1 1 2, 1 1 2, 1 1 2. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் நம்ம இப்போ ரோ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள். இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கேப் தான். ஸோ யார் வேணாலும் போடலாம் இந்த கேப்பை. ஓகேவா? ஸோ இது மாதிரி இப்போ இந்த பேட்டர்ன் நான் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். இப்போது இந்த மூணாவது இருக்குது பார்த்தீங்களா? 1 2 3. இது ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. ஸோ தெரியுதா? இங்கே கீழே இருக்கும் 1 2 3. மூணாவதில் ஹூக்கை விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது இருக்குன்ட்டு. ஹைட்டு சாரி இதோட விட்த்து. ஸோ எனக்கு இப்போது கிட்டத்தட்ட 4 வந்துருச்சு. ஸோ 3.5 வரணுமா இருந்தது. ஸோ 4 இருந்தாலும் பிரச்சனைலாம் பட வேண்டாம். அச்சோ இவ்வளோ போட்டுட்டோமே அப்படின்ட்டு இதெல்லாம் பட வேண்டாம். இட்ஸ் ஓகே. ஓகேவா? கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 4 வந்திருக்கு எனக்கு. இதோட நான் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ண போகிறேன். ஓகேவா? சில பேருக்கு வந்துட்டு 3.5 எக்ஸாக்டாக வரலாம், சில பேருக்கு 3.7 வரலாம், சில பேருக்கு இப்போ எனக்கு வந்து மாதிரி 4 வரலாம். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்பிட்வீன் அது 4க்குள்ளே நீங்கள் கரெக்டாக போட்டு உள்ளே கொண்டு வந்துருங்க. ஆக்சுவலி 3.5 வந்தால் எக்ஸாக்ட் ஓகே, 3.7 வந்தாலும் ஓகே, 4 கொஞ்சம் பெருசு. ஸோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, இங்கோட ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ இப்போது செயின் 1 செயின் 2 செயின் 3 போட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே, சிங்கிள் குரோஷே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் இந்த மேலே ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்லாத்துலேயும் சிங்கிளாக தான் போட போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து மாறி கேப்போட ஃபார்மில் வரணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மில் வர்றதுக்காக தான் நம்ம இங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம் இந்த க்ரௌன். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு நல்ல ஹைட்டு வேணும். ஸோ ஹைட்டுக்காக எல்லாத்துலேயும் நம்ம சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் கிடையாது, ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ சிங்கிள் குரோஷே மட்டும்தான். ஸோ எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஒரு
ஒரு ஹைட் வரைக்கும் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எந்த வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ சிங்கிள் குரோஷே மட்டும் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஓகேவா? போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், கடைசி ரவுண்ட் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டாச்சு. இப்போ ஒரு செயின் 1 போட்டு வழக்கம் போல் நூலை டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த க்ரௌன்லேருந்து இங்கே வரைக்கும் கிட்ட 5 கரெக்டாக 5 இருக்குது எனக்கு. 5. இது சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த சுற்றளவு கொஞ்சம் பிடிச்சி பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட 13. ஸோ 12லேருந்து 13 இந்த சுற்றளவு இருக்கலாம். ஹைட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹைட்டு நீங்கள் வச்சுக்கலாம். சில பேர் வந்து ஃபோல்ட் பண்ணி போடுற மாதிரி ஹைட் வச்சுப்பாங்க. நான் வந்து இது போதும். 0 to 3 month பேபிக்கு இந்த அளவு போதும். ஸோ டோட்டல் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பார்த்துடலாம். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரோ. ஸோ எனக்கு இங்கே 11 ரோ வந்திருக்கு 5 இன்ச்சுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் மடக்கி போடுற மாதிரி இருந்தால் இப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது பார்டர் வந்துட்டு நான் ஒயிட் கலரில் கொடுக்க போகிறேன். சிங்கிள் குரோஷே தான் போட போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சிங்கிள் கலர் இல்லாமல். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. யான் எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்டர் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரு. இன்சர்ட் பண்ணி செயின் 1, இன்னொரு செயின் 1 டோட்டல். ஒன்று செக்யூர் பண்ணுறதுக்காக இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நூல் இது 2 இருக்கு இல்லையா, இப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் குரோஷே. ஸோ இது மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயும் இந்த இருக்குது சிங்கிள் குரோஷே போட்டிருக்கு, இது டபுள் குரோஷே போட்டிருக்குலையும் அதுக்கு மேலே ஃபுல்லும் சுற்றி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இந்த ரவுண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை எண்டை வந்துட்டு இந்த நீடலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சு தெரியாத மாதிரி மறைச்சி விட்டுடலாம். சரி, ஓகே. இது இங்கே வரைக்கும் இது இங்கே வரைக்கும் போதும். ஸ்டிச்சு பிரிஞ்சு வராமல் இங்கே நம்ம வந்து ஃபெவி க்ளூ ஏதாச்சும் வச்சுட்டு இங்கே ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இந்த மேஜிக் ரிங் போட்டோம் இல்லையா, திருப்பி இதே நம்ம இப்போ நல்லா சூ பண்ணி எடுத்துடணும். இந்த மேஜிக் ரிங்
எங்கே வேணாலும் இங்கே இதுக்குள்ளே வெளியில் தெரியாமல் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்சர்ட் பண்ணி நான் ஒரு தடவை கட்டி விட்டுடுறேன். இதை கட்டி டைட் ஆக்கிடுங்க. நல்லா செக்யூராக டைட் பண்ணி விட்ருங்க. டைட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணி டைட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ஃபெவி க்ளூ வச்சுட்டு, இந்த ஃபேப்ரிக் க்ளூ கிடைக்கும், அதை வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டிச்சு பிரிஞ்சு வராமல் ஒட்டி விட்டுருங்க. நம்ம மேஜிக் ரிங் போடுறது இந்த கேப் சென்டர் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான். பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னொரு தடவை இந்த பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல க்ரௌனில் செயின் 3 போட்டு 12 டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் 12க்கு போட்டதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் குரோஷே. அதுக்கடுத்து மூணாவதில் ஒரு ஸ்டிச்சில் 1 2 1 2 1 2 அது மாதிரி போட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரோவில் 3 செயின், ஒரு ஸ்டிச்சு 1 1 1 2 1 1 2 1 1 2. ஸோ இது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். 1 2 3 4 ரோ வரைக்கும் இன்க்ரீஸு. அதுக்கடுத்து டபுள் குரோஷே மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் சேம் அதை மட்டும் எவ்வளோ ரோ போட்டிருக்கோன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 ரோ இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம போட்டிருக்குறது டபுள் குரோஷே மட்டும். ஒரு ரோவில் ஒரு ஸ்டிச்சில் ஒன்று மட்டும். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்காக அப்ளிக் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இங்கே வைக்கலாம். பொம்மை மாதிரி ஏதாச்சும் செஞ்சு ஒட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக. ஸோ நான் இங்கே இந்த குண்டு மல்லி ஒரு லீஃப் ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ளவரே ரொம்ப அழகாக இருக்குது. இது மட்டும் நான் க்ளூ வச்சு ஒட்டிடுறேன். ஸோ இது மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கிடைக்கிது, இதுவும் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஃபேப்ரிக் க்ளூ ஃபெவிகாலில் கிடைக்கிது, அதை கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிங்க. இதை ஒட்டி விட்டுருங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு. இந்த குண்டு மல்லி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பாருங்கள், இந்த கலருக்கும் அந்த குண்டு மல்லிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பின்னி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருக்குது, இல்லை வேறு மாதிரிக்குள்ளே எனக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் போடுறேன். ஸோ இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி, யார் வேணாலும் போடலாம். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டில் தென் பாய்.